வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கை டிசைனும் சேர்த்து. இதுதான் ப்ளவுஸு. பார்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது நல்லா மல்டி கலரில் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம பூ டிசைன் பண்ண போகிறோம். பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 13.5, ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. சாதாரண ரவுண்ட் நெக்கில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் போல் லைனிங் வச்சு நம்ம கழுத்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரெக்டாக லைனிங் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் வச்சுட்டு. இப்போ கையை வந்து எப்படின்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு தான் நான் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். அது எட்ஜில் சும்மா மடித்து விட்ருங்க. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் மடித்து விட்டுட்டு இந்த அளவுக்கு மடித்து விட்டுட்டு மேல் வாக்கில் திருப்பி அந்த ஓரத்துலேயே தையல் போடலாம். இந்த பார்டர் அளவுக்கு ஓரத்தில் போடுங்க. நம்ம இதுக்கு பைப்பிங் வைக்கும் போது அந்த பிசுறும் சேர்ந்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். 2 கைக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உள்பக்கம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம தையல் போட தேவையில்லை. இப்போ நம்ம பைப்பிங் வச்சிட்டோம்னா அது உங்களுக்கு உள்ளார போயிடும். கோல்டன் கலர் சாரியோட கலருக்கு பைப்பிங் வச்சுருக்கேன். அதில் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ்க்கும் டிசைன் பண்ண போகிறோம். அதில் க்ரீனு, ஒரு மாதிரி நவாப்பழ கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கலரில் நம்ம கோல்டன் கலர் 3 கலர் வச்சு தான் நம்ம அந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். நல்லா அழகாக உருட்டி அடிச்சிடலாம். இப்போ கையை வந்து திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம், அமுக்கு தையல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது நம்ம தைச்சது. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு நம்ம கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம உருட்டி தைச்சிடலாம். இந்த மாதிரி சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை போகலாம். முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைங்க. சென்டரில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு தாமரை டிசைன் தான் பண்ண போகிறோம். 1 சைடு டிசைன் இது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வரைகிற மாதிரி சைடில் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அடுத்து இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு மாறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணது வந்து நம்பர் 1ங்க. அடுத்து வந்து 2, இது 3, அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு, ரொம்பவும் சின்னதாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். கரெக்ட், இது குட்டி ப்ளவுஸ் தான், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவாக தான் பண்ணியிருக்கோம். இப்போ அதே அளவுக்கு நம்ம கைக்கு 2 கைக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நவாப்பழ கலரில் 2 பீஸ் வச்சுருக்கேன், அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாதிரி க்ரீன் கலரில் 2, நம்ம அந்த கோல்டன் கலரில் சாண்டில் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கைக்கு 2, சென்டரில் 1, அந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். கைக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், ஒட்டை கட் பண்ணிடாதீங்க. இதில் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லைன் வைக்கிறதுக்காக அடித்து திருப்பி நம்ம பண்ணுறதுக்காக கட் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இதில் ஒரு 3 இது கட் பண்ணிக்கலாம். கைக்கு 2 லைன் வரும், நெக்குக்கும் 2 லைன் வரும். அந்த கலரில் 1, இந்த கலரில் 1. இப்போ அடித்து திருப்பிடலாம். தைக்கிறப்ப அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி எடுத்துருங்க. இது ஃபுல்லாக திருப்பி எடுத்துருங்க. இப்போ பைப்பிங்கு மேலே கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த வயலட் கலர் கொடுத்துக்கலாம், நவாப்பழ கலரு. இப்போ திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன், இந்த மாதிரி வளைவு கொடுத்துக்கோங்க. இப்போ நூல் பிரித்து விட்டு நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து வச்சுட்டு வரலாம். நீங்கள் பைப்பிங்கை விட்டு தள்ளி கொடுங்க. லைட்டாக கழுத்து பகுதியை மட்டும் இழுத்து கொடுத்துட்டு கிராஸ் பீஸ் இழுக்காதீங்க, கழுத்து பகுதி மட்டும் லைட்டாக இழுத்து கொடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும்.
இப்போ அந்த சென்டரில் வந்து மார்க் பண்ண இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்ததும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவில் இருந்து நம்ம கொடுக்கலாம். கொடுக்குறப்ப நான் ரெண்டாவது இன்னொன்று க்ரீன் கலர் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி வைக்கணும். நான் மறந்துட்டு வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 லைன் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு 2 லைன் ஷோல்டரில் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வைங்க. இப்போ நான் தைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் பிரிச்சுட்டு தான் மறுபடியும் தைச்சேன், அதனால் சொல்கிறேன். இந்த க்ரீன் கலர் கைக்கு கொடுத்துடலாம். அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி 2 கைக்கு போட்டாச்சுங்க. இப்போ நம்ம அந்த பிரிச்சுட்டு நான் அந்த க்ரீன் கலர் ஷோல்டர்லேருந்து கொடுத்துட்டேன். இப்போ அந்த வயலட் கலர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை தூக்கி விட்டு அந்த பிசுரை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு 2வது தையல் போடலாம். இப்போ கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. ஒரே அளவாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துடலாம். நல்லா மடக்கி விட்டுட்டு இன்னொரு சைடு இருக்க பிசுறு வந்து நம்ம பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க. அப்படியே திருப்பிக்கலாம். இதுக்காக தள்ளி விட்றேன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண இடம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் தையல், அதாவது அகலமாக கொஞ்சமாக தெரிஞ்சது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருந்தது, அதனால தள்ளி விட்டு தைச்சேன். இப்போ அந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா, அங்கே மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம கோல்டன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரு சைடு மட்டும்தான். இப்போ இந்த 4 இன்ச்சு நம்ம விட்ருக்கோம் இல்லையா, அங்கே பைப்பிங் கொடுக்கக்கூடாது, அது உள்ளார போயிடும். சென்டரில் மட்டும்தான் 2 பக்கமும் நம்ம பைப்பிங் பண்ணணும். நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரே மடக்கு தான், சிங்கிள் தான், அப்படியே மடக்கி விட்டு தைச்சிட்டுலாம். அதுக்குள்ளே நூல் தீந்து போச்சுங்க. அப்படியே ஒரே மடக்கி விட்டு இப்படி தைச்சிட்டு வரலாம் பொறுமையாக. இந்த மாதிரி நம்ம அந்த 4 பீஸுக்கும் பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த இதுக்கு நல்லா ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ளே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி லைட்டாக கையில் அமுத்தி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இதுக்கு வந்து நான் நவாப்பழ கலர் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுக்குறேன். இது கைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவு தான் எடுத்திருக்கேன். அப்படியே கீழ் வாக்கில் திருப்பிக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி நம்ம எப்பயும் போல் அப்படியே சிங்கிளாக தான் மடிச்சு விட்டு அப்படியே தைக்கலாம். நூல் மட்டும் பிரித்து விட்ருங்க. நூல் பிரித்து விட்ருங்க. நீங்கள் இதில் பிரிச்சிடாதீங்க, மிஷினில் வந்து நம்ம தைச்சிருப்போம் இல்லையா, அந்த 2 நூல் தனித்தனியாக எடுத்து விடுங்க. ஏன்னா இங்கனக்குள்ளே வந்து அப்படி இழுத்துட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ லைட்டாக கட் பண்ணி விட்டு அப்படியே இந்த பிசுரை வந்து மடக்கி தைச்சிடலாம் எப்பயும் போல். அவ்வளோதாங்க, லைட்டாக தான் இருக்கும் உள்ள, அப்படியே கூட விட்டுடலாம். இது மாதிரி 2க்கும் தைச்சாச்சு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அந்த பைப்பிங்கை ஒட்டியே அப்படியே கொடுங்க. இப்போ 2 கைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சென்டரில் அந்த கோல்டன் கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு அந்த க்ரீன் கலர் இந்த பக்கமும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸில் வைக்கலாம். மேலே வரைக்கும் தேவையில்லை, கரெக்டாக அந்த க்ரீன் கலர் ஸ்டார்டிங் இருக்குது அந்த இடத்துல இருந்து நிப்பாட்டிக்கலாம். இப்போ அப்படியே வந்து இந்த பக்கமும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ சென்டரில் தையல் போடுங்க. போடும்போது அதையும் சேர்த்துக்கோங்க, வைலட் கலரையும் இந்த பக்கம் தையல் போடும்போது நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு சேர்த்து விடுங்க. இப்போ இந்த பக்கம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆம்கோலுக்கு கீழே வந்து எந்த இடத்துல வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வச்சதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் அந்தந்த கலர் நூல் மாற்றி நான் தையல் போடுறேன். அதுக்குன்னு ரொம்ப கீழே இறக்கி வேணால் நம்ம வந்து இப்படி சைடாக வச்சாதான் நல்லா டிசைன் தெரியும். சென்டரில் வச்சிங்கன்னா அவ்வளோவா தெரியாது, சாரீ மறைச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சைடாக வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் லைன் எதுவுமே கொடுக்கல, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேணான்ட்டு நான் இதுக்கு லைன் எதுவும் கொடுக்கல. பாசி வந்து கைக்கு மட்டும்தான் பாசி கொடுத்தேன். இதுக்கு கூட பாசி வைக்கல, சும்மா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் பண்ண இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா வந்து லைட்டாக பிசுறு தெரியும், இல்லை ஜாயிண்ட்டு தெரியும் அப்படின்றதுக்காக. ஜாயிண்ட்டு தெரியும், பிசுறுலாம் தெரியாது, ஜாயிண்ட்டு தெரியுது. அதனால் அந்த ஜாயிண்ட்டை மறைக்கிறதுக்காக ஒரே ஒரு பெருசாக ஒரு பட்டன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே நமக்கு அதே சேம் கலர்னால தெரியாது. அழகாக இருக்குது பாருங்கள். தான் சாரீ சும்மா அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் தாமரை டிசைனில் நம்ம வந்து அதில் இருக்க மாதிரி பண்ணி தாமரையாக உருவாக்கியிருக்கோம், அவ்வளோதான். கண்ணின் முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கை பாருங்கள், கீழே மட்டும் நவாப்பழ கலரில் பாசி கொடுத்து சென்டரில் வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். பேக் சைட் பாருங்கள், அதுவும் இதுவும் ஒத்து போகுது ஒரே மாதிரி. அதில் இருக்க கலர் எல்லாம் நம்ம ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்.
நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மடித்து போட்ட இந்த ப்ளவுஸ் டிசைன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.